ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நடிகர் விஷால் அவர்கள் அரசியலில் இறங்க போகிறத தெளிவாக ஒரு வீடியோ மூலம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இனிமே நாம் போகிற பாதை குறுக்கு பாதை கிடையாது, நேர்மையான பாதையில் தான் போகணும். நேர் பாதையில் போய் தான் நாம் இனிமேல் சேவை செய்யணும். ஒரு நடிகனா நீங்கள் எவ்வளவோ எனக்கு செஞ்சிட்டீங்க, இனிமேல் நான் உங்களுக்கு சேவை செய்ய போகிறேன், உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இது ஒரு குற்ற உணர்ச்சியாக சொல்லலை, நல்ல உணர்ச்சியாக சொல்கிறேன். இனிமேல் நான் உங்களுக்கு ஒரு சேவகன் அப்படின்ற மாரி பேசியிருக்காரு. அந்த இடத்துல அவர் பேசுனது நிறைய இடத்துல வாய் குளறிச்சு. இதனால் அவர் குடிச்சிட்டு வந்து தான் பேசுறாரு. மது அருந்து விட்டு பேசுறதே இவருக்கு வழக்கமா போயிடுச்சு. நிறைய ஸ்டேஜ்ல இந்த மாதிரி தான் பண்றாரு. இப்ப கொஞ்சம் வருஷமாவே இவர் மதுவுக்கு அடிமையாகிட்டாரு. அப்போ மதகஜராஜா படத்தோட ரிலீஸ் ஈவெண்ட்ல கூட இவரால் நிக்க கூட முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த ஈவெண்ட்டுக்கு வந்தப்ப அவருக்கு செம்மையான வைரல் காய்ச்சல் அடிச்சது. அதனாலதான் உடம்பு சரியில்லாம தான் அங்க வந்து நின்னாரு. அதனாலதான் அவர் அங்க சரியா பேச முடியல. அதே போல நேத்தும் அவர் மது அருந்து விட்டு வரல, நார்மலா தான் இருந்தாரு. அவர் அங்க இருந்த கூட்டத்தை பார்த்து ரொம்ப ஷிவரிங் ஆயிட்டாரு. அதனாலதான் அவருக்கு வாய் குளறிச்சு தவிர அவர் மது அருந்தத்தெல்லாம் விட்டுட்டாரு. இப்போ அவர் ஃபுல்லா கண்ட்ரோலா இருக்காரு. ஏன்னா அவருக்கு அடுத்தடுத்து நிறைய படங்கள் கமிட் ஆகியிருக்காரு. ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு கெட்டப் போடணும், இதனால மதுவை ஃபுல்லா விட்டுடணும் அப்படின்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ரீசனாலே அவர் இப்பெல்லாம் மதுவை தொடர்றது கூட இல்லை. அது மட்டும் இல்லாமல் மது அருந்ததுனால தான் இப்போ அவரோட கல்யாணம் நின்று போச்சுன்னு சொல்றாங்க. ஆனால் அவர் கல்யாணம்லாம் நிற்கல. அவர் திரைப்பட சங்க கட்டடத்தை முடிச்சதுமே அந்த கட்டடம் ஓப்பன் ஆனதும் இவரோட கல்யாணத்தை வச்சிருக்காரு. கண்டிப்பா அது ஒரு பிரம்மாண்டமா கல்யாணமா இருக்கும். நிறைய செலிபிரிட்டிஸ் வருவாங்க. இந்த ரூமர்ஸ் எல்லாம் சீக்கிரமே ஃபுல் ஸ்டாப் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விஷால் அவர்கள் சைட்லேருந்து இந்த நியூஸ் வந்ததுனால ஓகே, விஷால் அவர்கள் மது அருந்தலை அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.